ஆக்சுவலி இந்த மேட்ச்ல வந்து 3 நல்ல டிஃபைனிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதுல தான் வந்து மேட்ச் மாறுச்சுன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் எங்க மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே 2ல ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ஜஸ்பிரீத் பும்ரா வாஸ் பிரீத்திங் ஃபயர் லைக் எனிதிங். ஒரு நியூ பால் எடுத்திருந்தாங்க. அந்த நியூ பால வந்து சூப்பரா போட்டு 3 விக்கெட் அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட் யாரோ எடுத்து, அதுக்கப்புறம் வந்து ரூட் விக்கெட்டும் எடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து ஒரு 10 ஓவர்ஸ் ஓல்டு பால் தான். அதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க பிகாஸ் இட் காட் அவுட் ஆஃப் ஷேப். டியூக் பால் வந்து இங்கிலாந்துல நிறைய அவுட் ஆஃப் ஷேப் ஆகுது. அந்த மேட்சுக்கு முன்னாடியே ரிஷப் பண்டும் சரி ஸ்டோக்ஸும் சரி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த பால் நியூ பால் சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணது பிரச்சனை இல்லை. கொடுத்த பால் ரிப்ளேஸ் பண்ண பால் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் நெவர் லைக் நியூ பால். அது வந்து லைக் டு லைக் பால் மாதிரி இல்லைன்ட்டு சுப்மன் கில் ரொம்ப கத்திட்டு இருந்தாரு. ஜஸ்பிரீத் பும்ராலும் அவ்வளவு அனிமேட்டே பார்த்ததே இல்ல. ரொம்ப அனிமேட்டா இருந்தாரு. சிராஜுமே அப்ப அனிமேட்டா இருந்தாரு. அந்த கொடுத்த பாலுமே வந்து ஹாப்பியா இல்ல. அன்பார்ச்சுனேட்லி அங்கதான் மேட்சும் மாறிச்சு. 260 ஃபார் 4ல இருந்து 271 ஃபார் 7க்கு மாறின இங்கிலாந்து அந்த பால் மாத்தினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் இங்கிலாந்து வந்து கேம்குள்ள வந்தாங்க. கார்ஃபர் 50 அடிச்சாரு. ஸ்மித் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு ஒரு 110 ரன் கிட்ட அதுக்கப்புறம் அடிச்சாங்க. 387 கொண்டு போனாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் மாறிச்சு.